வாயே திறக்க கூடாது. ஏண்டா கதிரு, மகாவோட தங்கச்சி கோகிலா இருக்கால, அவளை பத்தின வீடியோ ஏதாவது பார்த்த? ஆமா பார்த்தேன். எவனோ ஒரு ராஸ்கல் அந்த வீடியோ லிங்க் எனக்கே அனுப்பியிருக்கான். நீயும் பாத்தியா? நான் மட்டுமா பார்த்தேன், ஊரே பாத்துருச்சு. அதுல உனக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷம்? அப்படி கேளு திவ்யா, அந்த வீடியோவை உங்க அண்ணிக்கிட்ட காட்டி பெரிய ரகலையே பண்ணிட்டா. ஆமா, அண்ணி எங்க? அந்த வீடியோவை பத்தி விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காப்பா. உங்க அக்கா இருக்காளே மகா கிட்ட அவ தங்கச்சியை பத்தி எப்படி எல்லாம் பேசினா தெரியுமா? பாவம், அவ பதறி துடிச்சு வீட்டுக்கு போயிருக்கா. அவளை அழ வைக்கிறதுல உங்க அக்காவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இன்னொரு பொண்ணு மேல பழி போட்டு பேசுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. புத்தி வர மாதிரி நல்லா கேளு. கார்மெண்ட்ஸ் கம்பெனிய ஆரம்பிக்க சம்மதிச்ச உடனே இவ திருந்திட்டாளோன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது அதெல்லாம் நடிப்புன்னு. ஆமா, நடிப்புதான். அதுக்கு என்ன இப்போ? செல்வத்துக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு பொண்டாட்டியா புருஷனை காப்பாத்தி கொண்டு வந்தா. அதுக்கு விஆர்எஸ் வாங்குறது சரினாயிடுமா? அவன் எடுத்த அந்த முடிவால பாதிக்கப்பட போறது நம்ம எல்லாரும் தான். அம்மா, நான் ஒண்ணு மகா தங்கச்சி மேல வீண் பழியெல்லாம் போடல. நீங்க பார்த்த வீடியோல இருக்கிறதெல்லாம் நிஜம்தான். என்னமோ நானா எல்லாத்தையும் இட்டு கட்டி பழி போடுற மாதிரி சொல்றீங்க. அந்த வீடியோ எனக்கு மட்டும் இல்ல, இவனுக்கு கூட தான் வந்துச்சு. ஏன் உன் போன் எடுத்து பாரு, உனக்கு கூட தான் வந்திருக்கும். அந்த வீடியோவை பாக்குறவங்க 4 விதமா பேசதான் செய்வாங்க. அதுல என்ன இருக்கோ அத பத்தி பேசுனா பழி போடுறதாயிடுமா? ஏய், நீ பேசுற வேகத்தை பார்த்தா நீயே வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புன மாதிரி